நம்ம சேனல் தொடர்ந்தாப்புல நீங்கள் வீடியோக்களை பார்க்க நினச்சிங்கன்னா இது நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்க. சரி, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் நண்பர்களே. லண்டனில் வசித்து வருபவர் தான் 30 வயது இளம்பெண் எல்லோ ஆடம்ஸ். இவர் தனது வாழ்க்கை அனுபவத்தை சமூக வலைதளங்களில் பதிவிட்டு வந்துள்ளார். 2020 வரை ஆரோக்கியமாக வாழ்ந்த இவர் அதன் பிறகு திடீரென ஒரு நாள் இரவு வழக்கம் போல தூங்கி மறுநாள் எழுந்து கழிவறைக்கு சென்றுள்ளார் அந்த இளம் வயது பெண். ஆனால் அவருக்கு சிறுநீர் வரவே இல்லை. சிறுநீர் கழிக்க வேண்டும் என்று தோன்றினாலும் கூட அவருக்கு சிறுநீர் வெளியேறவே இல்லை. பதட்டத்தில் உடல் சூடாகிவிட்டது அந்த இளம்பெண்ணுக்கு. நிறைய தண்ணீர் பழச்சாறு அருந்தலாம் என நினைத்த அந்த இளம்பெண் நிறைய நீரகாரங்களும் பருகியும் வந்துள்ளார். ஆனால் எதுவுமே சரிப்பட்டு வரவில்லை. மருத்துவரிடம் காட்டி பரிசோதித்த போது அவரது சிறுநீர் பையில் சுமார் 1 லிட்டர் சிறுநீர் தேங்கியிருப்பதாக மருத்துவர்களே அதிர்ச்சியாகியும் உள்ளனர். சராசரியாக ஒரு பெண்ணால் 500 மில்லி சிறுநீர், ஆண்களால் 700 மில்லி சிறுநீர் அடக்கி வைக்கலாம். ஆனால் இவருடைய சிறுநீரகத்தில் மட்டும் 1 லிட்டர் சிறுநீர் இருந்தும் அது வெளியேறவே இல்லை. உடனடியாக மருத்துவர்கள் டியூப் செலுத்தி செயற்கை முறையில் சிறுநீரை வெளியேற்றியுள்ளனர். ஏதோ பதற்றம் காரணமாகத்தான் இந்த பிரச்சனை வந்துள்ளது என்று மருத்துவர்கள் கூறி வருகின்றனர். தினசரி உடற்பயிற்சி, யோகா, சரியான உணவு, சரியான அளவில் தூக்கம் இருந்தால் சரியாகிவிடும் என்று மருத்துவர்களும் ஆலோசனை கூறியுள்ளனர் அந்த இளம்பெண்ணுக்கு. ஆனால் இதுவரை பெண் எல்லோவுக்கு இந்த பிரச்சனை தீரவே இல்லை. அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் டியூப் கருவி மூலம் செயற்கை முறையில்தான் சிறுநீர் வெளியேற்றப்பட்டு வருகின்றது. தற்போது செயற்கையாக சிறுநீர் கழித்து 14 மாதங்கள் கடந்த நிலையில் ஆபத்தான நிலையில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அந்த இளம்பெண். அப்போதுதான் மருத்துவ பரிசோதனையில் இவருக்கு ஃப்ளவர்ஸ் சிண்ட்ரோம் என்ற அரிய வகை நோய் உள்ளது என்று கண்டறியப்பட்டுள்ளது. இந்த அரிய நோய் கொண்டவர்களால் சிறுநீர் பை நிரம்பினாலும் செயற்கையாக சிறுநீர் கழிக்க முடியாது. குறிப்பாக இளம்பெண்களுக்குத்தான் இந்த அரிய நோய் வருவதாக மருத்துவ நிபுணர்கள் கூறி வருகின்றனர். இதனால் பாதிக்கப்பட்ட எல்லோ ஆடம்ஸ் கடந்த 14 மாதங்களாக சிறுநீர் கழிக்க முடியாமல் அவதிப்பட்டு வந்துள்ளார். இவருக்கு சிறுநீர் நீக்க குழாய் சிகிச்சை வழங்கப்பட்டு அதன் மூலமாக சிறுநீர் கழிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. நன்றாக சென்று கொண்டிருந்த வாழ்க்கை திடீரென மாறிப்போனதாக கூறும் எல்லோ இந்த பிரச்சனையை தவிர மற்ற எந்த உடல்நல பிரச்சனையும் தனக்கு இல்லை என வருத்தத்துடன் பதிவிட்டுள்ளார். இவர் சிறுநீர் நீக்க குழாய் மருத்துவ முறைப்படி தான் சிறுநீரை வெளியேற்றி வருகிறார். இவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இந்த பிரச்சனையை கட்டுக்குள் வைக்கலாம். இதன் தீவிரத்தை குறைக்க முடியுமே தவிர சரி செய்ய முடியாது என்று மருத்துவர்களும் கூறி வருகின்றனர். ஆரம்ப காலத்தை விட சிகிச்சைக்கு பின் தற்போது பரவாயில்லை என்று மனம் தளராமல் நம்பிக்கை கொண்டுள்ளார். இவரது பதிவு தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. இந்த வீடியோ பற்றி கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அப்படின்னு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே பெல் சிம்பல் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.